ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பனானா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பனானா நிறைய கிடைக்கிறப்ப இல்லை தோட்டத்துலேருந்து கிடைக்கிறப்ப பசங்களாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஃபஸ்ட்டு பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 7-8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த பழம் கிடைச்சாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ரஸ்தாளி பழம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பனானா ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத 2 தான் சேர்த்து தான் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் இருக்க பாதி பனானா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் சாக்லேட் தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் சாக்லேட்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட முந்திரி சேர்த்துக்கிறேன், ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம், வால்நட் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு டப்பாவில் சேர்த்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 8 மணி நேரம் ஸ்டோர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை டப்பாவில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி 2 பாக்ஸ் வந்திருக்கு எனக்கு இந்த பாக்ஸ் அளவில். இதை இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை எடுத்து பிளெண்ட் பண்ண தான் போகிறோம். பிளெண்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டோரேஜ் பண்ணி அப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒருக்கா பிளெண்ட் பண்ணி அப்படியும் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வெயில் காலத்தில் கூட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.